அதுவே ஹிப்போக்ரேட்டஸ் 5th பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ் வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் விட்டு நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன் நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷனில் போயிட்டார். நாங்கள் அவர் மித்திக்கலாகவே எடுத்துக்கல, அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு வகையில் ரேஷனலிஸ்ட் தான். நீங்கள் சொல்கிற அந்த டாக்மட்டிஸ்ட் மாதிரி இருப்பார். ஏன்னா அதாவது எம்பிரிசிஸ்ட்டுக்கும் ரேஷனலிஸ்ட்டுக்கும் என்னென்னா இப்போ இந்த தியரி பேஸ்டான ஒரு ரீசனிங் இருக்கும்போது தான் கன்வென்ஷனலாக ப்ராக்டிசஸ் ஈஸியாக பண்ண முடியும். எம்பிரிசிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தியரி இருக்கணும். அதை தான் கேலன் பின்னாடி வந்த கேலன் என்ன பண்ணாருன்னா அப்சர்வேஷன் வித் தியரி இது ரெண்டும் இருந்தால் தான் எவால்வ் ஆகும் மெடிசன், ஒரு பேஷண்ட்டுக்கு வெல்ஃபேர் இருக்கணும் அப்படின்றது. ஹிப்போக்ரேட்டஸ் காலத்தில் நம்ம அவர் ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்கிறோம். அவர் பேசிக்காக என்ன பண்ணார்னா அந்த எஜிப்தியன் ப்ராக்டிஸ் இருக்கிற மாதிரி சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டு தள்ளிட்டார். நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது எம்பிரிக்கல் ட்ரீட்மெண்ட் மேலே அவர் காலத்தில் தான் அந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிளினிக்கலாக ஒவ்வொரு கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்டு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு அது எம்பிரிக்கல் மெடிசனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவே நம்ம சித்தாவில் எடுத்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிண்ட்ரோமல் பேஸ்டு பாடல்களாக இருக்கும். எல்லா பாடலும் எடுத்திங்கனாலும் தெரியும். மெயினாக யோகியில் அகஸ்தியர்களெல்லாம் நீங்கள் வந்து சிண்ட்ரோமலாக அந்த ரெக்கார்டிங் இருக்குது. அவங்களும் சித்தர்ஸுமே ரேஷனலிஸ்ட் அண்ட் எம்பிரிசிஸ்டோட கலவையினால் உள்ளே வந்தவங்களாக தான் அந்த பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதே ஹிப்போக்ரேட்டஸும் அதே தான் பண்ணார். அவர் மெயினாக என்னென்னா அந்த சூப்பர் நேச்சுரலாக இருக்கிற எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் அவருக்கு அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் இல்லைனாலும் இவரோட எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் மட்டும் பத்தலை. எம்பிரிக்கல் ரீசனிங்க்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது கொடுத்து பார்த்தா தெரியும்னா அதை என்ன கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு தியரி தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷனலிஸ்ட் தேவை. அது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறது தான் எம்பிரிசிஸ்ட். நான் எதனால் இந்த இது வருதுன்னா இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஓரளவுக்கு எம்பிரிசிஸ்ட்டுக்கு சாதகமாக இப்போ இருக்குது. ஆனால் எவ்வளோ சிந்தசிஸ் ஆகி அது ரிஃபைண்ட் ஆனது தான். ஆனால் அதுக்காக தான் இதை நான் சொல்லுவேன். என்னால் ஸ்கெப்டிக்கலாக இருக்கின்றது. இப்போ ஹிப்போக்ரேட்டஸ் காலத்தில் பேசுவோம். அவர் வந்து எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் கிளினிக்கலாக எல்லா சயின்ஸ் சிம்டம்ஸாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவரோட காலத்தில் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு தியரி தேவைப்படுச்சு. அந்த தியரி வந்து நம்ம எம்பிரிக்கலாக இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தியரி இருக்கிறதுனால தான் அவரால் கன்வென்ஷனல் ப்ராக்டிஸில் இருக்க முடியுது. ஃபாதர் ஆஃப் மெடிசன் நம்ம சொல்கிறது மெடிசன். அவர் ஹியூமர் தேவை ப்ரப்போஸ் பண்ணார். அதாவது நம்ம பாடியில் வந்து 4 ஹியூமர்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறது எல்லோ பைல், பிளாக் பைல், பிளட்டு, இன்னொன்று. இந்த அந்த நாளோட இம்பேலன்ஸ்னால தான் டிசீசஸ் வர்றது அப்படிங்கிறது. அதுவே நீங்கள் இங்கே சைனீஸ் மெடிசன் வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இந்த எனர்ஜிங்க சீயோட டிஸ்டர்பன்ஸ் இன்யாங் தியரியில் இருக்கும். அதாவது இது ரெண்டுத்தில் எந்த வைட்டல் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோ இல்லை டிஸார்டராக இருக்கும்போது டிசீஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எம்பிரிக்கலான ட்ரீட்மெண்ட் அவங்க எம்பிரிசிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணால் தான் அவங்களால ஒரு ப்ராக்டிஸ் இருக்க முடியும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்ல வருது. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் வந்து ஏன் ஸ்கெப்டிக்கலாக இருக்குன்னா அது மோர் அண்ட் மோர் எம்பிரிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருக்கு. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறது நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரேஷனலிஸ்டோட மென்டாலிட்டி